மீனாட்சி, என்னது இது செயின்? அம்மா கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்க? மாமா, இது செயின் இல்ல. வசு அக்காக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு போடுறோம்ல, அதுக்கு புது தாலி. தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். ஓ, சரி, ஓகே, நீ பண்ணு. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் பெங்களூர் வரைக்கும் போறேன். நான் வரேன். மாமா, ஒரு நிமிஷம். என்ன மாமா இது? நேத்து தானே நான் உங்ககிட்ட சொன்னேன், எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுங்க, நீங்க இன்னைக்கு வீட்ல இருக்கணும்னு சொன்னேன்ல மாமா. சொன்னேன், பட் மீட்டிங் முன்னாலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மீனாட்சி. மாமா, இல்ல மாமா, நீங்க தான் வசு அக்காவோட கழுத்துல இந்த புது தாலியை போட்டு விடணும். நீங்க அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோங்க. நோ நோ, சான்ஸே இல்ல மீனாட்சி. அப்படி பண்ணா நிறைய லாஸ் ஆயிடும் நமக்கு. மீனாட்சி, தாலி பிரிச்சு கோக்குறது தானே, அவன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சுமங்கலிங்க யார் வேணும்னாலும் பண்ணலாம். சூப்பர்மா. மீனாட்சி, நீதான் வசுக்கு எல்லாமே பண்ணிடுறல, நீயே பண்ணிரு. நான் கிளம்புறேன். இந்த மீனாட்சி சாதாரண மீனாட்சி இல்ல, காரியம் ஆகணும்னா மதுரை மீனாட்சியாவும் மாறுவா. ஐயோ முதலாளி அம்மா, அர்ஜுன் தம்பிக்கு இப்பதான் அறிவே வந்திருக்கு. பாட்டி, பார்த்து பேசுங்க. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. தம்பி நைஸா ஆயிடுச்சு பாருங்க, அத சொன்னேன். அவன் யாரு? ஏன் புள்ளையாச்சே. அதனாலதான் வழங்காம இருக்கான். என்ன? இல்ல, அர்ஜுன் சார்னா அது தம்பிக்கு தான் பொருந்தும். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு விவேகம். ரொம்ப பண்றீங்க அர்ஜுன் மாமா. இன்னைக்கு எப்படி நீங்க பெங்களூர் போறீங்கன்னு பாக்குறேன். ஹலோ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். சார், நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். என்னன்னு சொல்லுங்க. ஜேகேஆர் குரூப் சேர்மன் அர்ஜுன் வீட்ல கணக்குல வராத பணம் நகைங்கெல்லாம் கோடி கணக்குல இருக்கு. நேத்து ஏதோ ஒரு பெரிய டீல் முடிச்சிருக்காங்க, அத கணக்குல கொண்டு வராம பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு போனா உடனே புடிச்சிடலாம். நீங்க யாருங்க பேசுறது? அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே பணமும் நகை இருந்தா உங்களுக்கு ஒரு 10% கிடைக்கும். அதனால தான் கேட்டேன். ஐயோ சார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க சீக்கிரமா முதல்ல கிளம்பி போங்க, இல்லனா பணம் நகையெல்லாம் கை மாறி போயிடும். என்ன மீனாட்சி, இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட போல? அம்மா, அது வந்து இத பாரு, எனக்கு எல்லாம் புரியுது. அர்ஜுன் இங்க இருந்து பெங்களூர் போகாம இருக்க தானே பண்ற. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் மீனாட்சி? வசு எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அண்ணனுக்கு அப்புறம் இந்த வீடு என்ன ஆகுமோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். வசுக்கு இப்ப சோதனை வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்து இந்த வீட்டையும் நல்லா பாத்துப்பான்னு எனக்கு தோணுது. கூடிய சீக்கிரம் அர்ஜுனும் அண்ணியும் வசுவை புரிஞ்சுப்பாங்கம்மா. நீ எப்பவும் அவளுக்கு சப்போர்ட்டா இரு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிம்மா. ஓ, மேடம் ரொம்ப கிராண்டா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க போல இருக்கே. வெரி குட், வெரி குட். அர்ஜுன் சார், உங்களுக்கும் பட்டு வேட்டி சட்டை இருக்கு, கட்டிக்கோங்க. வாய மூடு. இதெல்லாம் இப்ப எனக்கு ரொம்ப தேவையா? இப்ப பட்டு வேட்டி கட்டிக்கிற மாதிரியா என் மனசு இருக்கு? உனக்குலாம் எப்படி மனசு வருதுன்னே எனக்கு தெரியல. நான் இருக்கிற நிலைமையில, இந்த வீடு இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் நான் செய்வேன் நீ எதிர்பார்க்கறியா? அது மீனாட்சி தான். நிறுத்து. என்ன கேட்டாலும் உடனே மீனாட்சி மீனாட்சி புள்ளத்தாச்சி. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு தெரியறியே.
சரி, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி மனுஷனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க என்ன வாச்சும் பண்ணிட்டு போங்க. நான் இங்க இருந்தா தானே நான் போயிருவேன். நீயே தாலி பிரிச்சு நீயே போட்டுக்கோ. அர்ஜுன் சார், எங்க கிளம்பிட்டீங்க? அதான் சொன்னனே, இந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷனு, உன்னை பாக்குறது, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதனால ஆபீஸ் வேலை விஷயமா பெங்களூர் போறேன். பெங்களூருக்கா? திடீர்னு என்ன ஆபீஸ் வேலை? ஏய், அதான் சொன்னனே, நீ என்கிட்ட கேள்வி கேக்குறது இதெல்லாம் வேணாம். ஆபீஸ் விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? உனக்கும் ஆபீஸுக்கும் சம்பந்தமே இல்ல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இது வேற. இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. உன் நாடகம் என்கிட்ட செல்லாது. ஏன் கையால உன் கழுத்துல தாலி பிரிச்சு போட மாட்டேன். நீயே பிரிச்சு நீயே போட்டுக்கோ. என்ஜாய் பண்ணு. வரட்டா? பாய். என்ன இன்னும் யாரையுமே காணோம்? என்ன மீனாட்சி, அவங்களை இன்னும் காணோம்? அதான் எனக்கும் தெரியலம்மா. இரு. பாட்டி, அங்க பாருங்க, பேக் இருங்க. தூக்கிட்டு தம்பி வருது. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, பார்த்து என்ன ஆசீர்வாதம் பத்திரமா பண்ணு. போயிட்டு வா. ஐயோ, இங்க பாருங்க தம்பி, ஒரு 10-15 நாள் அங்கேயே இருந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வாங்க. இங்க ஒரு அவசரமும் கிடையாது. இல்ல பாட்டி, அம்மாவை பார்க்காம என்னால அவ்வளவு நாள் இருக்க முடியாது. பாத்தீங்களா பாட்டி, அர்ஜுனுக்கு என் மேல எவ்வளவு பிரியம்னு பாருங்க. அத நீங்க சொல்லவே வேண்டாம். உங்க குடும்ப பாசத்தை நீங்க வார்த்தையால சொல்லவே சொல்லாதீங்க. இலையில ஊத்துற பாயாசம் மாதிரி அப்படியே நாலா பக்கமும் வழிஞ்சு ஓடுது. நீங்க கம்முன்னு இருங்க. அம்மா, அம்மா, வணக்கம். நான் கிளம்புறேம்மா. தம்பி, ஆ? எங்க கிளம்பிட்டீங்க? ஆ, உத்தமன், இன்னைக்கு தான் பெங்களூர்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னேனே. பெங்களூர் மீட்டிங்கா? அந்த மாதிரி எந்த மீட்டிங்கும் இல்லையே. உத்தமன், நான் சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்க. வாங்க, நான் சொல்றேன். வாங்க. இல்ல தம்பி. வாங்க 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 வாங்க. போ. தம்பி, உத்தமன், மீட்டிங் இருக்கு, கார்ல ஏறி. இல்ல தம்பி, அது சார், யார் நீங்க? சார், we are from income tax department. ரெய்டுக்காக இங்க வந்திருக்கோம். இப்ப இந்த வீட்ல இருந்து யாரும் வெளியில போகவோ உள்ள வரவோ கூடாது. சார், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டு இருக்கேன் சார். ரெய்டு முடியற வரைக்கும் யாரும் வீட்ல இருந்து வெளியில போக முடியாது. ப்ளீஸ் வாங்க, உள்ள போங்க. சார், என்ன தம்பி? வாங்க சார். போங்க சார். எல்லாரும் கவனிங்க. நாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இங்க கணக்குல வராத நகை பணம்லாம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இன்கம் டாக்ஸா? ஐயோ, யாரும் போன் பேசக்கூடாது. எல்லாரோட போனை போய் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், உங்க போன் கொடுங்க. இன்னைக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நீங்க நடத்திக்கோங்க. நாங்க எங்க வேலையை பாக்குறோம். தேங்க்ஸ் சார். பீரோ சாவியை கொடுங்க.
ஐயா இந்த வீட்ல மொத்தம் 4 பீரோ இருக்குது. ஆமா, உங்களுக்கு எந்த பீரோ சாவி வேணும்? எல்லா சாவியும் கொடுங்க. இங்க பாருங்க, இந்த பீரோ சாவி மட்டும் தான் வேணுமா, இல்ல உள்ளுக்குள்ள ஒரு லாக்கர் வச்சிருப்பாங்க அந்த சாவியும் வேணுமா? பாட்டி, அம்மா ரூம்ல தான் லாக்கர்லாம் இருக்குது. அதுல பெரிய பெரிய நகையெல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல மத்தபடி பெருசா எல்லாம் வேற எதுவும் இல்ல. பாத்தீங்களா, சரியா சொல்லிட்டேன். வெரி குட், அது போதும் எங்களுக்கு. சார் சார், அவங்க சொன்ன ரூம் போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். இந்த பாருங்க ஐயா, நீங்க பணத்தை தேடுறேன் நகையை தேடுறேன்ட்டு செவரு தரையெல்லாம் உடைச்சிடாதீங்க. எங்க முதலாளி அம்மா மனசே உடைஞ்சு போயிடும். இது குடுத்தன நடத்துற வீடு. கும்பகோணத்துல மேலமா, குளித்தலையில பீப்பியா. இந்த கிழவி ரொம்ப ஜாஸ்தியா பேசுது சார். பழமொழி எல்லாம் சொல்லி நம்மள திசை திருப்ப பாக்குது சார். சரி, அந்த அம்மாவை தனியா உட்கார வைங்க, அப்புறம் விசாரிக்கலாம். இருங்க, போயிட்டு வரேன். கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. ஓகே சார். ஆபீசர் சார், நீங்க தரைய உடைக்கிறத பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் தரையை உடைக்கிறது இல்லம்மா, மெஷின் வச்சிருக்கோம். தரையை ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம். ஐயா, ஒரு 4 நாளா இந்த லெஃப்ட் சைடு வயித்துல குத்தி 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 அப்படியே வலிச்சிட்டு இருக்கு. வந்துட்டீங்க. என் வயித்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். எது ஸ்கேன் பண்ணுமா? இந்த அம்மாவை கூட்டி போய் தனியா உட்கார வைங்க. சார், போங்க, எல்லாரும் சர்ச் பண்ணுங்க. போங்க. போங்க சார். பாட்டி, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அம்மா கடுப்பா வராங்கல்ல. மன்னிச்சிடுங்க முதலாளி அம்மா. ஐயரே, நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகேமா. ஓம் வருணாய நமஹ ஹ்ருதேதசே நமஹ. மாமா, வசோகா ரெடி ஆயிட்டாங்க. நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. என்னடா மாமா ஊருக்கு போறாரேன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மதுரை மீனாட்சி தான் உங்களை தடுத்து நிறுத்திருக்கா. இந்த பூஜை முடிஞ்ச உடனே நீங்க பெங்களூர் போயிடலாம். உத்தமன், என்ன பாத்துட்டே இருக்கீங்க? மாமாவை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஐயரே, இதோ வந்துட்டேன். நம்ம போலாமா தம்பி? வாங்க. இந்த பக்கம் பாருங்க, நீங்க பீரோ செக் பண்ணுங்க. ஓகே சார். என்னாச்சு? பெங்களூர் போகல? மேடம், இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரைடு வந்திருக்காங்க. உத்தமன், ஆடிட்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஏன் மேடம்? என்ன விளையாடுறீங்களா? ரைடு முடிஞ்ச உடனே கேள்வி மேல கேள்வி கேட்டு அர்ஜுன் சார தொடச்சு எடுப்பாங்க. அப்போ ஆடிட்டரை பக்கத்துல வச்சுக்கிறது தானே நல்லது. ஆடிட்டர் ஊருக்கு போயிருக்காரு மேடம். நீ நினைச்சது நடக்குதுல? நான் என்ன நினைச்சேன்? இப்ப என்ன நடக்குது? நான் பெங்களூர் போக கூடாதுன்னு நினைச்சல, ரைடு நடக்குது. எல்லா இடத்துலயும் பொம்பளைங்களுக்கு சப்போர்ட்டாவே இருக்குது. நான் நினைச்சதுனாலதான் வீட்ல ரைடு நடக்குதா? ஆமா, நீ நினைச்சதாலதான் நடக்குது. ஒண்ணு தப்பா நினைக்கிற, இல்ல தப்பு பண்ற. எதையாவது மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இரு. எரிச்சலா இருக்கு. உத்தமன், இந்த வீட்ல எனக்கு பிடிக்காத விஷயமாவே நடக்குது. நான் விருப்பப்பட்டது எதுவுமே நடக்காதா? மீனாட்சி வேற என்ன ரெடி ஆகி வாங்கன்னு இரிட்டேட் பண்றான். எதுவும் சொல்லவும் முடியல. அததான் தம்பி நானும் சொல்றேன். நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். உத்தமன், பின்னாடி நல்லா பாருங்க. ஓகே சார். அக்கா, உங்க 2 பேரையும் இப்படி பாக்குறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா? அர்ஜுன் மாமா. என்ன மீனாட்சி? மாமா, வீட்ல இப்போ ரைட் நடக்குது. அத்தை போன மாசம் கொஞ்சம் புதுசா நகையெல்லாம் வாங்குனாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ரூம்ல இருக்கிற பீரோல வச்சிருக்காங்க.
அத இன்ஸ்பெக்டரும் ஆபீசரும் பார்த்தா சீஸ் பண்ணிடுவாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அக்கா கழுத்துல போட்டுருங்க. ஆபீசர் கேட்டா கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்த நகைங்கன்னு சொல்லிடலாம். மாமா யோசிக்காதீங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த நகைங்க திரும்ப வரது ரொம்ப கஷ்டம். பாட்டி இந்த பக்கம் வாங்க. வந்துட்டேன். அம்மா உங்க பீரோ சாவி தாங்கம்மா. எதுக்கு அர்ஜுன்? இல்ல உங்க பரம்பரை நகை 50 பவுனுக்கு பில்லு இல்ல. இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு தெரிஞ்ச பிரச்சனை. அதை எடுத்து வசூகலத்துல போட்டு விட்டுறலாம். கேட்டா கல்யாணத்துக்கு சீர் வந்ததுன்னு சொல்லிடலாம். தம்பி எதுக்கு தம்பி அவ கழுத்துல போய் போடணுங்கிறீங்க? அதுதான் தாம்பு கயிறு மாதிரி தாலி கயிறு தொங்குது. அது போதாது அந்த மூஞ்சிக்கு. இப்ப எதுக்கு தம்பி அவளுக்கு இந்த நகை நட்டெல்லாம்? அந்த நகை நட்டெல்லாம் போட்டு விட்டா அவளுக்கு ரொம்ப ஏறிக்கும். இதுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. மனசாட்சியே இல்லாம பேசுது பாரு. ஆமாங்க, இத்தனை நாள் அந்த இனியா பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அர்ஜுன் அம்மாக்கு ஜால்ரா போடுறாங்க. ஏய் அடியே, அங்க என்னடி முணுமுணுத்துட்டு கிடக்குற? இதுங்களெல்லாம் யாரு உள்ள விட்டதுனே தெரியலையே. அர்ஜுன் தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பேனுக்கு பயந்தெல்லாம் தலையை வெட்டிக்க முடியாது. வேணும்னா அந்த நகையெல்லாம் என் கழுத்துல போட்டு அழகு பாருங்க. பாட்டி நீங்க போட்டீங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. வசு மேடத்துக்கு தான் கரெக்டா இருக்கும். அண்ணே, ஆமா அர்ஜுன் சொல்றதான் கரெக்ட். அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து வசு கழுத்துல போட்டு விட்டா பிரச்சனை எதுவும் இருக்காது. நகை தப்பிக்கும், இல்லனா சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்தா. என்னது இது? எடுக்க சாவியா வந்துகிட்டு இருக்குது. இந்த வீட்டுல இன்னும் எத்தனை பீரோ தான் இருக்குது? செக் பண்ணிட்டீங்களா? ஒண்ணும் இல்லையா? இந்த பாரு, இந்த நகையெல்லாம் போட்டுக்க. எனக்கு எதுக்கு அர்ஜுன் சார் இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப பிகுலாம் பண்ணாத. இந்த நகையை உனக்கு ஒன்றும் சொந்தமாலாம் கொடுக்கல. அம்மாவோட பரம்பரை நகைங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இதை உன் கழுத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்த பிரசன்டேஷன் சொல்லிடலாம். அப்போ ஆசைக்காக நீங்க இதை ஒன்னும் கொடுக்கல. இன்கம் டாக்ஸ் காரங்களுக்காக பயந்து தானே கொடுக்கறீங்க? ஆமா, ரொம்ப ஆசைப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன் வாங்கி கொடுக்கறதுக்கு. இங்க பாரு வசு, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இன்கம் டாக்ஸ் ரைடு வர்றாங்க. இதை போட்டுக்கோ ஃபர்ஸ்ட். பின்னாடி நல்லா பாருங்க. ஓகே சார். வசு, இங்க வந்துட போறாங்க அவங்கலாம். சீக்கிரமா போட்டுக்கோ. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வர்றதுக்குள்ள பிகு பண்ணாம தயவு செய்து போட்டுட்டு வா. ஓம் ஸ்முகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்டராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூம்ரகேதவே நமஹ, ஓம். நல்ல நேரம் முடிய போறது. 2 பேரும் சீக்கிரம் வாங்கோ. இதெல்லாம் தேவையா? வசு பாட்டி, நானே வெறுப்புல இருக்கேன். வெறுப்புலயே இருங்க. என்ன? வந்துட்டான் அங்க பாருங்க. இங்க என்ன நகைக்கடை விளம்பரமா எடுக்கிறாங்க? அப்படியே மினிக்கிட்டு வரா பாத்தீங்களா? இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருக்கும்போது இவ்வளவு நகைய போட்டு வரா. நீ என்னதான் நகை போட்டாலும் ஏன் அழகு வராது. வாடி, பேசாம அந்த ஆபீசர் கிட்ட போட்டு கொடுத்துடலாமா?
நம்ம வசுவ பாத்தீங்களா? அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. ஆமா துளசி, நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கோ. ரெண்டு பேரும் மாலை மாத்திக்குங்கோ. அதான் எல்லாம் ஆயிடுச்சு, மாலை வர திரும்பி போகணுமா? இப்போ இது ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் மாலை மாத்திக்குங்கோ. சாமி, அதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, மறுபடியும் எதுக்கு இதெல்லாம்? அர்ஜுன் மாமா, இதெல்லாம் சடங்கு. நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஐயர் சொல்றத கேட்டு பண்ணுங்க. ச்சே.